Hey guys, welcome back to my channel. ஓகே, ரொம்ப நாளாச்சு வீடியோ வந்து அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க. அதான் கொஞ்சம் ஒர்க்காக இருந்து பிஸியாக இருந்துச்சு, அதான் போட முடியலை. ஓகே, அதை என்ன விட்டுருங்க, லீவ் இட். அதை நம்ம இனி கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுக்கலாம் guys. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேங்க்டு மேட்ச் 11 கில் சம்பவம் செஞ்சு வச்சுருப்போம் இந்த மேட்ச்சில். ஓகே, நாங்கள் இறங்கின இடம் வந்து ஹேங்கர் ப்ளூ சோனில் ஃப்ரெண்ட் இறக்கி விட்டான். இல்லை ஃப்ரெண்ட் இல்லை, நான் தான் இறக்கி விட்டுட்டு அப்படி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருத்தங்க சும்மா ஏதோ தனுஷ் ஒரு படத்தில் ஒரு டைலாக் வருமே, ஏன்னா சும்மா போகிற கொசுவை தூங்கிட்டு இருக்கிற கொசுவை ஏதோ ஒரு டைலாக் வருமே, ஐயோ வளர்றேனே அதான் ஏதோ ஒரு டைலாக் வருமே, தூங்கிட்டு இருந்த கொசுவை ஒரு நாள் பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடுமா, ஏதோ ஒரு டைலாக்கா. அதே மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்காமல் சும்மா வந்து நொயின்னு இதில் பண்ணிகிட்ருப்போம் பாரு. இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம பேசாமல் போய்ட்டுருக்கோம், நம்ம வேலை உண்டு, நம்ம லைஃப் உண்டு, நம்ம போயிட்டே இருப்போம். வம்புக்கு விழிச்சு முடிஞ்சால் என்ன தொட்டு பாடுறா, இடிச்சு பாடுறா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குது. அதே மாதிரி தான் கேமில் வந்து ஏதோ ஒன்றுண்டே, ஏதோ நானும் ஒரு காயின் கொடுத்து ஏதோ ஒரு ஹிட் லிஸ்ட் அது ஏதோ போட்டோன்னா நம்ம வந்து காட்டி கொடுத்துருவோம். இனிமேல் முடிஞ்சால் நான் ஒன்று அடிக்க வரேன், நீ முடிஞ்சால் என்ன தடுத்துப்பார், அந்த மாதிரி ஒரு இருக்குல்ல, அந்த கான்செப்டில் இந்த மேட்ச் ஒரு சம்பவம் கொடுத்துருவாங்க ஒரு ஸ்குவாடு. நான் அவங்கள விரட்டிட்டு அடிப்பேன் ப்ரோ. பாருங்கள் நீங்கள் இந்த கைஸ், இந்த மேட்ச்சில் சம்பவம், அந்த மேட்ச் இங்கே பாருங்கள், சொல்லி முடிக்காமனே 3 கில். ஐயோ நான் வளர்றேனே, பேசி போகிறேன். சரி ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கில்லே சொல்லக்கு முன்னாடி அடிச்சிருக்கேன், செம்ம மூமெண்ட் ஸ்பீடோடு அடிச்சிருப்பேன். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இது ஹிட் லிஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. ஹிட் லிஸ்ட்னா அப்படி 1K தான் நம்ம இப்போ உள்ள டார்கெட் வந்து நம்ம 1K ரீச் பண்ணுறது தான் ப்ரோஸ். 1K தான் ரீச் பண்ணிட்டோன்னா மஜா பண்ணலாம். அடுத்து கண்டினியூஸாக வீடியோ போட்டு ஃப்யூச்சரில் கிவ் அவே அந்த மாதிரி கொண்டுடலான்னு ஒரு இதுதான். ஓகே ஆக வச்சுட்டு போடு இந்த மியூசிக் எதில் வந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு வரீங்க காய்ஸ். அது கேமிங் டைமில் நேரமே அவரோட வீடியோ நான் நிறையா பார்த்துருக்கேன். வாய்ஸ் ஓவர்லாம் செம்ம இதாக இருக்கும். அதே மாதிரி தான் ஏதோ பண்ணலான்னு சும்மா யூடியூப்பில் நமக்கு இந்த 24/7 அந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அதான் ஏதாவது ட்ரை பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம அதான் பண்ண போகிறோம். வேறு வழி இல்லை லைஃப். அதுக்குன்னு நான் வந்து என்ன சொல்ல, நான் தாழ்மையாக பேசலை. கண்டிப்பாக யூடியூப்பில் ஒன் டே நான் பெரியவனாக ஆவேன். நான் விளாக் எடுக்கலான்னு பார்த்துட்டு சரியான கேமரா இல்லை. ஓகே, இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணலாம், அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். கண்டிப்பாக விளாக் எடுப்பேன் கைஸ். என்னோட அந்த விளாக் சேனலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நல்ல வீடியோஸ் எல்லாம் இனிமேல் தான் போட போகிறேன். ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன், நிறைய வீடியோ வரும். ஓகே கைஸ், அதை விட்டுருங்க. இந்த மேட்ச்சில் வந்துடும் பேக் டு கேம் ப்ளே. ஓகே, இதில் வந்து என் ஃப்ரெண்ட் அடித்து முடிச்சிடுவானா, இவனுக்கு இப்போ கொடுப்பேன் ஷார்ட்டு, ஆனால் அவன் என் ஃப்ரெண்டு முடிச்சிடுவான், என்னோட ஸ்குவாடில் இருக்கவன் முடிச்சிடுவான். ஓகே, நான் வந்து மூமெண்ட் ஸ்பீடில் அவனை முடிச்சிடுவேன். இப்போ பாருங்கள், சரியான போடு. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்க கைஸ். இப்போ பாருங்கள், பியூர் ஹெட் ஷாட்டு. வாடா டே எப்போடு மண்டை ஷாட்டு கைஸ். இதான் மண்டை ஷாட்டுன்னு சொல்லி சூத்தில் ஐயோ வாயில் நல்லா வருது கைஸ், கடுப்பு கைஸ். ஓகே, இதில் போடு மூமெண்ட்டை பாருங்கள் கைஸ். அப்படியே முடிச்சுட்றேன். இனி பாடுத்த வந்துடும். இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்டில் போட்டுருங்க. ஓகே, இதை மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் நிறைய வந்துடும். பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் ஒருத்தன் வந்து இப்போ பாரு போடு பாப்பார். இதுக்கு ஒரு டைலாக் போடுமா, வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவானா. டனா இது இதில் உள்ள மியூசிக்கு கத்தி. ஓகே, இப்போ பாருங்கள், உன்னால இளநிதயம் முடிச்சாது காய்ஸ். அது அவ்வளோதான். போடு. நம்மளை தொட்டவனை என்னைக்கும்
விடுறதாட்டு நம்ம விடவே கூடாது. கொஞ்ச நாள் எடுத்துக்கலாம். ஆனால் கம்பேக்குன்னு ஒன்று சம்பவம் இருக்குது. கம்பேக்கில் முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள் லேண்ட் மேலே போடா மயிர்னு சொல்லிட்டு அவன் இப்போ வச்சுட்டு நான் போயிட்டேன். சுத்தாடி மயிரை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேங்க. ஓகே, இதில் வந்து என்னோடய ஃப்ரெண்டை வந்து நான் ரிவ்யூ பண்ணேன். அவன் பைத்தியக்காரன் சும்மா சுற்று போயிடுவான் கைஸ். ஓகே வாங்க, அப்படியே நம்ம மூமெண்ட் கூட இப்போவே 6 கில் அடிச்சாச்சு. இனி ஒரு 5 கில் கூட மஜாவாக அடிச்சிடுவேன் ப்ரோ. உண்மையை சொல்லணும்னா கைஸ், இந்த மேட்ச் நான் நிறைய எப்படியும் ஒரு 15 கிலோ கிட்ட அடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நிறைய ஓசி கில் விட்டுருவாங்க கைஸ். நிறைய எனிமீஸ் வந்து கிராஸ் ஃபயரில் நிறைய கில் அடிச்சிடுவான். அது கடைசி சவுண்ட் ஃபைட்டெல்லாம் இப்போ தான் பாருங்கள், இதில் தான் ஃபன்னே இருக்குது. இதை முடிச்சிடும். இதையும் ஓசி கில் அடிப்பாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு என்ன மயிறுன்னே தெரியலை கைஸ். ஓகே வாங்க, இந்த போய் அப்படியே லூட்டும் அடிச்சுட்டு இனி இப்போ நான் அந்த ஹிட் லிஸ்ட் சொன்னேன் தெரியுமா, அதை போடுவோம் பாரு. எனக்கு அதான் என் ஃப்ரெண்டை எங்கள் ஸ்குவாடில் இருக்கவனை கை வைக்க முடியுமா உன்னால்? நாங்கள் சும்மா தான் நாங்கள் ஜாலியாக விளையாட்டு இருந்தோம். வந்தான் பாரு போட்டானா. இனிமே தான் காய்ச்சிரிக்கு சம்பவம் விரட்டி எனக்கு சரியான காண்டு. இது எப்படி போடலாம் அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் போட்டு பிடிக்க வச்சியாது. நான் எவனே வரலாறுல எவனே நான் ஹிஸ்ட்ரியில் இப்படி போட்டவனை விட்டதாட்டு சரித்திரமே இல்லை. அப்படி இதெல்லாம் அடித்து விடுவோம். சரி, அதெல்லாம் பிடிஞ்சிட்டு போடு. இப்போ பாரு தலையில் போடு ஹெட்ஷாட் அப்படியே விட்டுறேன்னா என்ன அடுத்து இவன் போடு ஒன்று போடு. இப்போ பாரு வெளியே வந்துடும். வெளியே வாடா, ஏன் ஹிட் லிஸ்ட் போட்டால் போடு, அவ்வளோதான். இனி இப்போ ஒன்று கூட வரும். போடு அவ்வளவுதான். நீ ஒருத்தன் கூட இருக்கேன், என்னடா ஹிட் லிஸ்ட் போகலன்னு பார்த்து எல்லாரையும் கில் எடுத்து விட்டு முடிச்சிடுவேன். ஆனாலும் அவன் அது போகல. இப்போ பாரு, அவன் ஒரு ஓட்டம் ஓடுவான். அவன் தாண்டா வேணும்னு சொல்லிட்டு அப்படி நானும் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே அதான் போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டாரன். அப்படி நான் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். போயிட்டு தான் இதில் ஒரு ஜீப் இருக்கும். ஜீப் எடுத்துகிட்டு போடு வண்டியை நேரே அங்கே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நேரே நாங்கள் அங்கே தான் போவோம். இப்போ பாருங்கள், இந்த ஜீப் எடுத்துட்டாங்களா. ஜீப்பு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் கேஜிஎஃப் அழைத்திரு காத்திரகாரா தீரா எங்கும் வால் வீசும் கடிதாரா தீரா எங்கள் நானும் கடிதாரா தீரா எங்கள் வால் வீசும் கடிதாரா தீரா எங்கள் கண் வீசும் கடிதாரா அப்படின்னு சொல்லிட்டு நேரே போயிட்டு இங்கே பாருங்கள். இந்த சைடில் இப்போ பார்த்துங்க, ரைட் சைடில் அந்த மின்னுங்குதா. இதிலே நான் எனிமி கெஸ் பண்ணலை. நான் இந்த வீடியோவில் பார்த்த பிறகு தான் உன் பேக்கில் இருந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ அடித்தோம் கைஸ், நான் முடிச்சிடும். போடு இடிக்க காண்டில் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அப்படி ஜாலியாக எமௌண்ட்டை போட்டுட்ருப்பேன் பாருங்கள். நான் எமௌண்ட் இப்படி ராஜா சீட், இந்த இடத்துல நான் தான் ராஜா, ஹிட் லிஸ்ட் எல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல வர இதான். ஒருத்தனை விட்டு செய்யுங்க. உங்களை எவனாவது தொடணும்னு நினச்சாலே முடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். லைஃப்பில் இருந்தாலும் சரி, கேமில் இருந்தாலும் சரி. இந்த வீடியோவில் சொல்ல வர்றது மஜாவா கேம் பிளே என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நேரே வந்து ஃபேக்ட்ரி வந்துடும் கைஸ். 10 கிலோ அடிச்சாச்சா, இன்னும் 1 கிலோ தான். பட் நிறைய நாக் அவுட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், நிறைய ஒரு 4-5 கில்ஸ் வந்து நாக் அவுட்டே பண்ணியிருப்பேன். பாருங்கள் அப்படி மூவ்மெண்ட் எல்லாம் கொடுத்து அப்படி. இது பிஆர் மேட்ச் தான், நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பாட் மாதிரி ட்ரெஸ் தெரியும், எனிமியோட ட்ரெஸ்ஸு. அது என்னோடய தப்பு தான். ஏன்னா நான் வந்து பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணலை கைஸ். இப்போ இன்டர்நெட் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. நான் கண்டிப்பாக ஃபுல் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி கொண்டாறேன் கேமில். ஓகே, இன்னும் குவாலிட்டியாக வாய்ஸும் குவாலிட்டியாக நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஓகே அதான் இருக்கான். அதுக்கப்புறம் மேலே தான் வரானா. அவனுக்கு டேமேஜ் கொடுத்தேன் 34-16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேமேஜ் கொடுத்துட்டு லம்போர்கினி எடுத்துகிட்டு போடு வண்டியை ஃபுல்லாக கொண்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போகும்போது அங்கே கிராஸ் ஃபயர் கைஸ். கிராஸ் ஃபயரில் நான் டேமேஜ் கொடுத்துருந்தேன். இன்னொருத்த முடித்தான், அவனை நான் முடிச்சிட்டேன். போடு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நான் தான் எவனும் என்ன தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தில் நடந்து கரங்கி ஓகே லூட்டெல்லாம் அடித்தாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போன இடம்தான் நம்ம லாஸ்ட் சவுண்ட் ஃபைட். இனிமே தான் கொஞ்சம் சூடாக இருக்கும். பட் 1 கிலோமே அடிக்க மாட்டேன். ஆனால் ஃபுல் நாக் அவுட் தான். எப்போ கிராஸ் ஃபயர் ஃபுல்லாக ப்ரோஸ். ஓகே, இதில் பாருங்க அடி 2 நாக் வைப்பேன், 1 கிலோமே கிடைக்காது. இப்போ பாருங்க, இதில் சுத்தமாக அடி விழாது காய்ஸ். என்னத்த மயிறு ஒன்றுமே அடி விழாது. அப்படி சுற்றி ஒரு நாக் பண்ணனா இது இவனே இப்போ பண்ணுவோம் பாருங்கள். சரியான ஷார்ட் ஆகிருக்கும். இது போடு நாக்
நாக் அவுட் பண்ணிட்டா. மேலேண்டு ஒருத்தன் அடித்தான், உடனே கீழே டவுனில் இங்கே ஒருத்தன். இவனுக்கு சரியான டேமேஜ், பட் இவன் சாகவே இல்லை. ஒரு துள்ளி அடிப்பேன், இவனுக்கு இல்லை இனிப்பு வரும். அவன் எனக்கு டேமேஜ் வந்துடும். ஐயோ ஓடு, இங்கே நிற்பான் தாறுமாறா ஓட்டம் சாட்டம் ஓடு. அடுத்து இவன் என் ஃப்ரெண்டு சொல்ல மாஸ்டர் கட்டுறா அப்படின்னு சொல்லி மாஸ்டருக்கு நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எனிமிக்காரன் தான். எனிமி நானும் அப்படியே போயிட்டோம். எங்கே போயிட்டோன்னா இவன் போட்டான் கைஸ். நான் சரி அப்படி ஜாலியாக இவன் எங்கேயாவது இறக்கி விட்டுட்டு ஃபோனில் இட்டு கொல்லான்னு நினச்சேன். சரி வேண்டாம், இவன் என் ஃப்ரெண்டும் இதில் இருக்கான், டையில் இருக்கான், அவனை ரிவ்யூ அடிக்கலான்னு சொல்லிட்டு மாஸ்டர் ட்ரக்கை கொளுத்திட்டு இவனை அடிக்கலான்னு பார்த்தா சுத்தமாக டேமேஜ் விடாது. அவன் அங்கே போயிட்டு சரி ஓகே என் ஃப்ரெண்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்க. என் ஃப்ரெண்டு வேறு மைக்கில் இருந்து ரிவ்யூ பண்ணு கத்தி நான் என்ன பண்ணேன், இங்கே ஃபுல்லாக எனிமி. சரி இவனை முடிச்சுட்டு அவனை போய் முடிக்கலான்னு பார்த்தா ஓகே அவனே நாக் பண்ணியாச்சு. ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கில்லு கிடைக்கல. பாருங்கள் எவ்வளோ நாக்கு, இதிலே கிட்டத்தட்ட ஒரு 5 கில்லு மிஸ் ஆகிடுச்சு. ஓகே இதில் என் ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ணியாச்சு. இதுலேருந்து இவனை நான் எத்தனை தடவை பார்த்தாச்சு, கீழே மேலே. ஓகே என் ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ணலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாடா ரிவ்யூ பண்ணியாச்சா. ஓகே நம்ம இனி நெக்ஸ்ட்டு வேலையாக லைட்டை லூட் அடிச்சுட்டு இந்த மேட்ச் எப்படியாவது போயா அடிக்கணும், அதுதான் என்னோடய குறிக்கோளாக இருந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது முடியலை. அது என்ன ரீசன்னா நீங்களே பாருங்கள். இந்த பாட்டு ஸ்குவாட் என்ன பாட்டுன்னு யாரையும் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் எனக்கு வெறுப்பு தான் கைஸ். இவன் இந்த ஸ்குவாடில் இருக்க 3 பேரை முடிச்சிட்டேன், நீங்களே பார்த்தீங்களா 3 பேரை முடிச்சிட்டேன். ஆனாலும் கடைசியாக என்ன முடிச்சுடுவாங்க. சரி ஃப்ரெண்டுகிட்ட ரிவ்யூ பண்ணு சொன்னால் கடைசியில் இதெல்லாம் செத்துருவேன். ஓகே நான் ரிவ்யூ பண்ணி ரிவ்யூவே பண்ண மாட்டாங்க. சரி ஓகே என்னோடய ஃப்ரெண்டு கையிலையும் டோக்கன் இல்லை. மற்ற பேலன்ஸாக இருக்கிற 2 பேர் வடக்க நண்பர்கள். நம்ம கேமிங்கே வடக்கு கேமிங், பின்ன அப்புறம் என்ன பண்ணுறது. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி அப்படி பிடிக்கலைன்னா ஏதாவது தப்பாக வாய்ஸ் ஏதாவது பண்ணேன்னா ஓகே நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் அதை இன்னும் பெட்டராக இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டுறேன். சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் குட் பாய் அண்ட் லவ் யூ கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.